ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி சக்கரை கிழங்கு சிம்பிளாகவும் ருசியாகவும் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மண்ணுக்கடியில் விளையிறனால மண்ணோடு இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், அப்படி நல்லா தேய்ச்சி கழுவுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கூட அந்த மண் எல்லாமே ஒட்டிகிட்ருக்க களிமண் மாதிரி இருக்கும். ஒட்டிகிட்ருக்கிறதெல்லாம் வந்துடும். ஏன்னா நம்ம பீலராலெல்லாம் வச்சு எல்லாம் தோலை சீவ போகிறதில்ல, தோலோடு தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த காம்பு பகுதியும் அந்த மேல் பகுதியும் லைட்டாக அப்படியே கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு தோலை நம்ம சீவணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ரவுண்டாக ஒரே மாதிரி ஷேப்லேயே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவ வேண்டாம். அந்த தோல்லையும் சத்து இருக்குது நமக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரை கிழங்குல பீட்டோ கரோட்டின் இருக்கிறனால நம்மளுடைய கண் பார்வைக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி விட்டமின் ஏவும் இருக்குது. அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானோடனே அரை ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு படப்படன்னு பொரிஞ்சோடனே 2 காஞ்ச மிளகா, வரமிளகா கிள்ளி போடுங்க. வாசமாக நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க, அப்படியே பச்சை கருவேப்பிலையே. மண் அந்த எண்ணெயில் அது பொரியும் போதே வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை கிழங்கு, அதை அப்படியே நீங்கள் போட்டு வதக்க வேண்டியது தான். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா வதக்கி கொடுப்போம். சக்கரை கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. அது மாதிரி இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் சாப்பிடும் போது அந்த தைராய்டு சுரப்பியை கரெக்டாக இயங்க வைக்குது. அது மாதிரி எலும்புக்கு, பற்களுக்கு எல்லாமே இது நல்ல உறுதியை கொடுக்குது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு நிறையா சேர்த்துக்க வேணாம், திட்டமாக கம்மியாகவே நீங்கள் போடுங்க. இதை அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. உடல் எடையை நம்ம சீராக வச்சுருக்கவங்க, கட்டுக்கோப்பாக வச்சுருக்கவங்களாம் இதை அடிக்கடி சேர்த்துக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த சோகை இது குறைக்குது. நல்லா ரத்த உற்பத்தியை உண்டு பண்ணுது. மூளை வளர்ச்சிக்கு உதவுறதுனால குழந்தைங்களுக்கெலாம் நம்ம அடிக்கடி இதை செய்து கொடுக்கணும். இப்போ அப்படியே நான் அந்த உப்பையும் மஞ்சத்தூளையுமே போட்டுட்டு அப்படியே நான் பரட்டி விட்டுட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு கூட நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இப்போ தண்ணி தெளிச்சிக்கிறேன். நிறையெல்லாம் ஊற்றாதீங்க, சும்மா அந்த காய் அந்த ஆவிலே வெந்துடும். இருந்தாலும் நம்ம லைட்டாக தெளிச்சுட்டு ஒரு மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. முக்கால் வேக்காடு தான் வெந்திருக்கணும். ரொம்பவும் வெந்துருச்சுன்னா குழன்னு இருக்கும். திருப்பி போடும்போது எல்லாமே உடச்சிக்கும். இதை பாருங்கள், இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நாம் இப்போ காரத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மிளகாத்தூள், சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கெலாம் அந்த தூளே போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சக்கரை கிழங்கு இனிப்பாக தான் இருக்கும். அதனால் தூளை இப்படி நீங்கள் 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு அப்படியே நல்லா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாலாம் எல்லாமே அந்த கிழங்குல ஏறுற மாதிரி பார்த்துக்குங்க. இனிமேல் நம்ம மூடி போடணுன்னு அவசியம் கிடையாது. ஓப்பன்லேயே அப்படியே இருக்கட்டும். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிடும். கிழங்கு சாப்பிடும் போது நல்லா ருசியாக இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கனால நமக்கு இந்த மலச்சிக்கல் பாதிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு அடிக்கடி நம்ம கொடுக்கணும். மூளை வளர்ச்சிக்கும் இது உதவுது. ரொம்ப நார் சத்து இருக்குன்னா உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய சருமமும் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அப்படியே நல்லா கொத்தமல்லி தழை ஒரு கொத்து அப்படியே போட்டு கிளறி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஃப்ரெஷ்ஷாக அந்த கொத்தமல்லி தழையினோட சாரும் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதேவோட அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான். இது பனிக்காலத்தில் தான் நிறைய கிடைக்கும். அந்த சீசன்லேயே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும். நம்மளுடைய இயற்கையாகவே நம்மளுடைய சீசனுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம அதனுடைய பயனையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு காய்கறிகளையும் என்ன மகத்துவம் இருக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் கிழங்க வேக வச்சு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.